ஹாய் வெல்கம் டு சுகா விலாக். இப்போது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பசங்க ஃபுல்லாக வீட்டில் இருக்கிறதுனால அடிக்கடி ஏதாவது ஜூஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் இருக்க பழங்களை வச்சுவும் டேஸ்டியாக ஹெல்த்தியாக கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் பழ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 10 பேரிச்சம்பழத்தை கொட்டையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளாக் டேட்ஸ், ப்ரௌன் டேட்ஸ் இப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் அந்த ஓரத்தில் இருக்கிற காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதத்தை அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய டம்ளரில் 5 டம்ளர் அளவுக்கு இந்த பழ ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அரை ஆப்பிள் போதுமானதாக இருக்கும். இது தோல் எதுவும் சீவாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி பசங்களுக்கு தோலோடு சாப்பிட பிடிக்கலை அப்படின்னா தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஆனால் தோலோடு சேர்த்து சாப்பிட்றப்ப தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது 1/4 பங்கு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மாதுளம்பழம் எடுத்துக்கிட்டாலே போதும். அடுத்து க்ரீன் கலர் கிரேப்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது சீட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து பைனாப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணணும். இதுக்கு பதிலாக பைனாப்பிள் எசன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வீட்லேயே பைனாப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு 1/4 பங்கு பைனாப்பிளை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறணும். அதில் நடுவில் இருக்க காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 1/4 பங்கு பைனாப்பிளை நல்லா கோல்டு வாட்டர் ஊற்றி ஜூஸாக எடுத்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறணும். இப்போது தேவையான அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது ஃப்ரூட் மிக்ஸை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 பனானா எடுத்திருக்கேன். இதில் நாட்டு வாழைப்பழம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கற்பூரவள்ளி, பூவன் பழம், மட்டி வாழைப்பழம் இந்த 4 வாழைப்பழத்தில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ரஸ்தாளி, பச்சை வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது பழ ஜூஸோட டேஸ்ட்டையே மாற்றிடும். வாழைப்பழம் நல்லா கனிஞ்சதாக இருக்கணும். அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறணும். இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிற உரல்கல்லை வச்சு தான் நான் இப்போ இடிச்சிட்ருக்கேன். இதில் பண்ணும்போது தான் நமக்கு அந்த பேரிச்சம்பழம் எல்லாமே பனானாவோடு சேர்ந்து பிளெண்ட் ஆகி நல்லா ஸ்மாஷ் ஆகுது. அதனால் நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்மாஷர் வச்சு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழமே தெரியாத அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போது பொடியாக நறுக்கின ஆப்பிள் தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அடுத்து பொடியாக நறுக்கின கிரேப்ஸு, மாதுளம்பழம், ஒரு குழிக்கரண்டி தேன் ஊற்றிக்கிறணும். ஜூஸ் நல்லா இனிப்பாக இருக்கணும்னா ஒரு 4-5 ஸ்பூனு சுகர் சேர்த்துக்கணும். சுகரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். ஆனால் ஸ்வீட்னஸ் மைல்டாக இருக்கும். 2 குழிக்கரண்டி அளவுக்கு ரெட் கலர் நன்னாரி சர்பத் எடுத்துக்கிட்டேன். இதில் வேறு எந்த கலருன்ட்டு நான் சேர்க்கலை. அதனால் நன்னாரி சர்பத்தை ரெட் கலராக இருக்கிறத பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சுகர் கரையிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகணும். அடுத்து 1 டம்ளர் அளவுக்கு பைனாப்பிள் ஜூஸு, பொடியாக நறுக்கின பைனாப்பிள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நார்மல் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றினோன்னா தண்ணி தனியாக அந்த ஃப்ரூட்ஸ் தனியாக செப்பரேட் ஆகி காமிக்கும். அதனால் நம்ம எப்போவுமே இது ஃப்ரூட் மிக்ஸர் செய்யும்போது கோல்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் ஐஸ் கட்டியும் போட்டுக்கோங்க. கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுறப்ப அந்த தண்ணி எதுவும் செப்பரேட் ஆகாமல் நல்லா பிளெண்ட் ஆகி கிடைக்கும். கடைசியாக ஒரு 10 கருப்பு திராட்சை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பழ ஜூஸில் கலரண்ட்டோ எசன்ஸோ எதுவுமே சேர்க்கலை. ஸோ ரொம்ப ஹெல்தி. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். கடையில் வாங்குகிற பழ ஜூஸ் மாதிரியே தான் டேஸ்ட்டாக இருக்கும். பட் அதை விட ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் இது. இந்த ஃப்ரூட் மிக்சர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.